ஜெய் ஸ்ரீராம். அடியேன் ஜிஎம் சுவாமிஜி. இன்றைய பக்தி தலைப்பிலே அதிபக்தி நாயனார் பற்றிய சிறிய விளக்கம். நிறைய புராண கதை இருந்தாலும் அதிலே ஒரு சிறுதுளி. அதிபக்தி நாயனார் சிறு வயதிலேருந்தே இறைவனின் தீவிர பக்தர், சிவபெருமானின் தீவிர பக்தர்னு சொல்லலாம். அவருடைய தொழில் என்னன்னு கேட்டேன்னா மீன் பிடிப்பது. மீன் பிடிக்கிறதும் அதை விற்கிறதும் இதுதான் அவருக்கு தொழில். அதோடு இல்லாமல் மீனவர்களுக்கு தலைவனாக விளங்கினார். அவர் தினமும் கடலுக்கு போய் மீனை பிடிக்கிறது. முதல் மீனை வரும்போது இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறது. உடனே முதல் மீனை பிடிச்ச உடனேயுமே அது எந்த மீனை வரும்போது உடனே திருப்பி கடலில் விட்டுருவார். அதுக்கு அடுத்தது வரும்போது அந்த மீனை எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் பண்ணி குடும்பத்தை ஓட்டின்னு வந்தார். இதே மாதிரி நல்லபடியாக ஓடின்னு இருந்தது. இறைவன் லீலையினாலே ஒரு தருணத்திலே அவருக்கு உடல் ரீதியிலே பாதிப்பு வந்துடுது, வயோதிகமும் வந்துடுது, வறுமையும் சேர்ந்து வந்துடுது. அவருக்கு மீன் பிடிக்கிறதுக்கே போக முடியல. இருக்கிற காசு பணத்தகள்லாம் வரும்போது செலவு பண்ணி குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் ஏற்பட்டு போச்சு. அப்போ கூட அவருக்கு மீன் பிடிக்க முடியலையே, நம்ம குடும்பம் கஷ்டப்படுறதே, குழந்தைகள் கஷ்டப்படுறதே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் அவருக்கு வரலை. நம்ம போக முடியலையே, அங்கே போய் மீன் பிடிச்சி உடனே வரும்போது முதல் மீன் இறைவனுக்கு கொடுக்க முடியலையே அப்படிங்கக்கூடிய ஒரு வருத்தம் தான் இருந்ததே தவிர, அவருடைய வரும்போது கஷ்டத்தை பற்றி அவர் நினைக்கவே இல்லை. நம்ம போய் கொடுக்க முடியலேன்னு ஒரு வருத்தங்கள். வேற எந்த தொழிலுமே தெரியாது. அதனால தினமும் வீட்லேயே உட்காந்துட்டு இறைவனை நினச்சி ஜபத்தை பண்ணிகிட்டே இருந்தார். அவரை நமச்சிவாயன்னு சொல்லிகிட்டே இருந்தார். இது ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ரொம்ப வறுமை தாங்க முடியாமல் அவள் மனைவி கேட்டார். ஒன்றுமே செய்ய முடியல, சுத்தமாக வரும்போது பசிப்பட்டினினால் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால் எப்படியோ முடியறதோ முடியலையோ நீங்கள் போய் கொஞ்சம் கடலுக்கு போய் மீன் பிடிச்சிங்கன்னா நம்ம குடும்பத்தை வரும்போது ஓரளவுக்கு சமாளிக்கலாம். அதனால் போயிட்டு வந்தால் பசிப்பட்டினி இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாலாம். சரி, என்ன செய்யறது, முடிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்கு போகிறதுக்காக கடலுக்கு போயிட்டார். அங்கே போன உடனேயுமே மீன் பிடிக்கிறதுக்கு வலையை வீசினார். அவர் வீசின முதல் வலையில் வரும்போது பகவானோட லீலை தான். தங்க மீன் அகப்பட்டது. தங்க மீன் அகப்பட்ட உடனேயுமே அதை எடுத்துட்டார். எடுத்த உடனேயுமே வெளியில் உள்ளவா எல்லாரும் பார்த்துட்டு, நாயனாரே உங்களுக்கு கவலையே இல்லை, இனிமே நீ கடலுக்கே இனிமேல் போக வேண்டாம், தங்க மீன் உனக்கு கிடைச்சிருது, இதை வச்சுட்டு உனக்கு தலைமுறையாக நீ சந்தோஷமாக வாழலாம், இனிமேல் பணப்பஞ்சங்களும் உனக்கு கிடையாது, ரொம்ப சந்தோஷமாக இரு, உன் மனைவிட்ட கொடுத்து நீ ரொம்ப சந்தோஷமாக இரு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறார். அதை அவர் கவனிக்கவே இல்லை. எந்த மீன் தங்க மீனாக இருந்தானே, வெள்ளி மீனாக இருந்தானே, சாதா மீனாக இருந்தானே, முதல் மீன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கணக்கில் அதை எடுத்து பார்க்க கூட இல்லையா. திருப்பி வரும்போது இந்த மீனை எடுத்து கடலில் வழக்கம் போல முதல் மீன் இறைவனுக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடலில் திருப்பி தூக்கி எறிஞ்சிடுறார். இதை பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே வரும்போது, என்னப்பா இப்படி பைத்தியக்காரத்தனமாக அப்படி செய்கிறியே, நல்ல வாய்ப்பு கிடைச்சி பயன்படுத்திக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வரும்போது அவளை வெய்யறா. ஆனால் இவருக்கு எதுவுமே காதில் விழலை. அந்த மீன் போட்டுட்டோமே அப்படின்னு ஒரு சந்தோஷம் மட்டும்தான் இருந்துட்டு மறு வலையை போட ஆரம்பிக்கிறார். அதுக்குள்ளேயும் இறைவன் வரும்போது அவருக்கு சஷ்ரூபமாக உமாதேவியோட காட்சி கொடுக்குறார். நம்மளுக்கு இல்லைன்னாலும் வரும்போது நம்ம கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரும்போது அவருக்கு நல்ல பரிபூரணமாக காட்சி கொடுத்து குடும்பத்தையும் சந்தோஷமாக வச்சிருந்தார். அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு பக்தி கதை. இப்பேற்பட்ட பக்தி என்பது எவ்வளோ ஒரு விசேஷம் பாருங்க. அப்பேற்பட்ட பக்தியான ஒரு நாயனார் அதிபக்தி நாயனார்ன்ற பேர். இதை அனைவரும் பின்பற்றுவோமாக. அவனருள் பெருக. ஜெய் ஸ்ரீராம். நமச்சிவாயம். அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். ராம் ராம்.